ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருக்கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எங்களோட பாலமுருகன் திருக்கோவிலில் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. சொக்கப்பனை எரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வீடியோ. எங்கள் பாலமுருகர் வந்து ஆறுபடை பாலமுருகர் வந்து சூப்பராக அருள்பாலிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் தருவை ஆறுபடை பாலமுருகன் திருக்கோயிலில் எப்படி திருக்கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். திருக்கார்த்திகை தீபம்னாலே கோலம் தீபங்கள் தான் அழகு. ஸோ அழகாக வந்து கோலம், ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டு நடுவில் வந்து குத்து விளக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா சுற்றி குட்டி குட்டி அகல் விளக்கு வச்சுருக்காங்க. இது வந்து நேராக விநாயகருக்கு நேராக போட்டிருந்த கோலம். விநாயகர் அப்புறமா மூஷிகம் அப்படி ஜம்முன்னு இருக்காங்க. அடுத்து கோவிலை சுற்றி தீபம் வச்சுருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ எடுத்து. ஸோ வந்து நிறைய அகல் விளக்கு வந்து காற்றுல அணைஞ்சது, அப்புறம் எண்ணெய் தீர்ந்து அணைஞ்சது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் ரொம்ப டிலே ஆகி தான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து இருக்குது, நிறைய இடத்துல வந்து இல்லாமலும் இருக்குது. கோயிலை சுற்றி இருக்குது. கோயில் பேக் சைடு இங்கே இந்த பக்கமும் ஃபுல்லாகவுமே சுற்றி எல்லாமே நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்டு. அப்புறமா இங்கே எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா முருகருக்கு முன்னாடி வந்து அந்த இதில் தண்ணியில் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா கோலம் போட்டு இங்கேயும் விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சுற்றி விளக்கு வச்சாச்சுன்னா போட்டிக்கு இங்கே மயிலுக்கு வந்து தீபாரணை காமிக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் சுற்றி தீபம் எதுவும் வைக்கல. முருகருக்கு அழகாக சந்தன காப்பு வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி அழகாக இருக்கார். அவர் எப்போவுமே அழகு தான் எப்படி இருந்தாலுமே. இப்போ வந்து ஒரு சந்தன காப்பு வச்சு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து நமக்கு காட்சி தந்துட்டுருக்காரு. ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் உள்ளவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும், வெளியூரில் வேறு பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா இங்கேயும் ஸ்டெப்ஸில் எல்லாம் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 குட்டீஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க ஸ்டேஜில் உட்காந்து. அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அதுலேயுமே ஃபுல்லாக வந்து அகல் விளக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஓவரால் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தாங்க, அணைஞ்சிடுச்சு. அப்புறமா இது அந்த சொக்கப்பனைன்னு சொன்னால அது வந்து எரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சூலாயுதம், உடுக்க, சங்கு, தாமரைப்பூ, அப்புறம் ஷட்கோண கோலம், தாமரைப்பூ, திரும்ப ஒரு சங்கு கோலம் எல்லாம் அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், போன வருஷமும் நான் இந்த வீடியோ கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து ஃபைனலி இந்த விளக்கு கோலம் மட்டும் நான் போனதுக்கு அப்புறமா கோலம் போட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவசரமாக போட்டது.
அப்புறமா ஸ்டெப்ஸில் எல்லாம் வந்து சங்கு, தீபம், தாமரைப்பூ எல்லாமே விட்டுருந்தாங்க. இங்கேயுமே நிறைய அகல் விளக்கு அந்த பக்கம் இந்த இன்னொரு பக்கம் எல்லாம் வச்சு அதெல்லாமே அணைஞ்சாச்சு. இங்கே வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன குட்டி பட்டாசு மாதிரி இந்த புஷ்வானம் மாதிரி அதில் குட்டியாக ஏதோ ஒன்று வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கம்பி மத்தாப்பும் வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கம்பி மத்தாப்பு இருந்ததெல்லாம் அவங்க கொளுத்தி முடிச்சிட்டாங்க. இது வந்து இதில் ஃபஸ்ட்டில் 2 பேர் வந்து என்னோடய சமையப்பு ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறமா இங்கே வந்து போற்றி வந்து கோயிலில் பூஜையெல்லாம் பிள்ளையாருக்கு பூஜை முடிஞ்சு, முருகருக்கும் பூஜை முடிஞ்சாச்சு. பூஜை முடிஞ்சு இப்போ வந்து இங்கே வந்து பூஜை கொடுக்கறதுக்கு தாம்பூல தட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பற்றி ஏற்றி வச்சாங்க. இனி வந்து தீபாராதனை காமிப்பாங்க. இப்போ தீபாராதனை காமிக்கிறாங்க. நான் வந்து இந்த சவுண்டோட வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் நினச்சேன். அந்த கோயிலில் உள்ள மேலே வந்து ஃபுல்லாகவுமே கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் காப்பிரைட்ஸ் கிளைம்னு வரும். ஸோ அதனால தான் அந்த வாய்ஸை வந்து அப்படியே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பஜனை பாடிட்டு இருந்தாங்க. அப்போவுமே ஃபுல்லாக வந்து இந்த இரைச்சல் சவுண்டோடு இருந்துச்சு. ரொம்ப கிளியராக இல்லை அந்த பாட்டு சவுண்டு. ஸோ அதுவும் இதுவும் நானும் பேசுகிறது கேட்கும்போது ரொம்ப இறையிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த வாய்ஸை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ தீபாராதனை முடித்தாச்சு. இனி வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொக்கப்பனை எரிக்கிறது. தீபாராதனை முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ தான் தீபாராதனை முடிஞ்சிருக்குது. இனி வந்து அதை தீபம் ஏற்றியாச்சு. உங்கள் ஊர்லெலாம் எந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து திருக்கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் ஊர்லெலாம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் உங்கள் ஊர் பேரோட மென்ஷன் பண்ணுங்கள். அப்போது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எந்தெந்த ஊர்லெலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம். எங்கள் ஊரில் வந்து முன்னாடி வருஷந்தோறும் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டாக இப்போ தானே நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ அப்படி தான் சொன்னாங்க. அது அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் வந்து மேரேஜ் முடிஞ்ச புதுசுலேருந்து இங்கே வந்து கார்த்திகை தீபத்தப்போ இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. எல்லா பக்கமும் சூடம் வைக்கிறாங்க, கற்பூரம் வைக்கிறாங்க. கற்பூரம் வச்சு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. இது வேணையும் மெல்ல மெல்ல மெல்லமாக கொஞ்சமாக அப்படி மேலே நிற்கி அப்படி தீபம் ஏறி வரும். போற்றி வந்து இந்த பூவை எடுத்து போடுறாங்க. இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே மாற்றி வைக்கிறாங்க. நானும் கொஞ்சம் ரொம்ப லாங்கில் நின்று தான் வீடியோ கவர் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இதுக்குள்ளாடி வந்து
இது வெடியெல்லாம் வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இந்த டைம் வெடியெல்லாம் வைக்கலையாமா, எனக்கு தெரியாது. ஸோ வந்து வெடி செதறிடும் அப்படி செதறி மேலெலாம் விழுந்துடக்கூடாதுல்ல. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே தான் இருந்தேன், ஜூம் பண்ணி தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் வேணால் வெடி வெடிக்கலை. ஸோ அதனால் வெடி வந்து இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மலை தீபம் எரிய ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஃபைனலி வந்து மேலே அங்கே அந்த உச்சியில் வந்து எரியும் போது நம்ம திருவண்ணாமலையில் தீபம் வந்து மேலே உச்சியில் எரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மலை நல்லா மேலே ஏறிய ஸ்டார்ட் ஆகியாச்சு. பாருங்க அப்படி டக் டக் டக்குன்னு அப்படியே மேலே நிற்க எரிஞ்சு வருது. இப்போ வந்து நமக்கு மேலே வரைக்கும் வந்தாச்சு தீபம். இனி மேலே வரைக்கும் அவ்வளோ எரிஞ்சு முடியும், அவ்வளோதான் வீடியோ. ஸோ வந்து எங்கள் ஊர் தருவை ஆறுபடை பாலமுருகன் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். சிறப்பாக சூப்பராக முடிஞ்சிச்சு. அப்புறம் நைட்டு வந்து சாம்பார் சாதம், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கிளம்பி போனோம். அதெல்லாம் நான் இதில் கவர் பண்ணலை. ஸோ அவ்வளோதான் எங்கள் ஒரு செலிப்ரேஷன் இருந்து பஜனை இருந்துச்சு. கோலம் போட்டு எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். சாமிக்கு சிறப்பு பூஜை, அப்புறம் சொக்கப்பானை எரிக்கிறது எல்லாமே வச்சுருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.